அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடந்துகிட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஏன்னா திமுக கட்சிக்காரர் தான் பல நிர்வாகிகள் இதிலே தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியில் அதை கட்டுப்படுத்த முடியல. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. தொலைக்காட்சியை ஆன் பண்ணா முந்தையெல்லாம் தங்க என்ன விலைன்னு வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும், இப்ப கொலை நிலவரம் என்னன்னு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்ற பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ், திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்தது சூப்பர் ஹிட். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி நியமனம், அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் ஈடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை ஈடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்குல நீதிமன்றம் அந்த ஈடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது தெளிவா தெரியுது, அதனால வழக்கு பதிவு செய்யுங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா திமுக ஆட்சி கட்ட 2 நான் முதலமைச்சர் இருக்கும்போது இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு அதிகமான நிதியை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 63,000 கோடி மத்தியில் இருக்க அரசாங்கத்திடையே நாம் அனுமதி பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இது அண்ணா திமுக ஆட்சி கிடைத்த பெருமை. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து காட்டினோம். இதே திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர்ல பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. உங்களால இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த விழா நேற்றைய தினம் நம்ம கொண்டாடணும், எழுச்சியா கொண்டாடணும். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே வந்த இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழா வைகின்ற பொழுது நாடே எழுச்சியோடு கொண்டாடும். அப்படி நேற்றைய தினம் ஒரு எழுச்சியான நாள், அந்த ஒரு பொன்னான நாள் இதயம் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் விழா. அந்த நன்னாளிலே அற்புதமான அறிவிப்பை நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டேன். ஸ்டாலின் உடனே என்ன செஞ்சாரு? அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆளவு போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க இந்த கூட்டணிக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். யாருக்கு பூஜ்ஜியம்?
ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்களே பூஜ்ஜியத்தை பற்றி காலம்தான் விரைவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.